வெட்டி இல்லாத ரெட்டவாளு நம்பு நான் நம்பு நமக்கே மம்பு. என்ன லட்சணத்துலங்க இருக்கு இது? ஏங்க உங்களை எங்கங்க சொன்னேன்? நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிக்கிறாரு பாருங்க. ஈரோடுல இரட்டை கொலை சம்பவம் நடந்திருக்கு, அதனால அவர் கேட்டு இருக்காரு என்ன லட்சணத்துல இருக்கு இந்த ஆட்சின்னு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஈரோடு வந்து இரட்டை கொலை சம்பவத்துல கொள்ளை நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கின்றார். 6 மாத காலமா தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் இருக்கின்றார். சட்டசபையில கூட கேள்வி கேட்டிருக்காரு. ஆமாங்க, எதிர்கட்சிகள் கேட்டாரு. சட்டசபையில என்ன சொல்றாரு முதலமைச்சர்? தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக திகழ்கிறது, சட்ட ஒழுங்கு செயல்படுகிறது, சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது என்று முதலமைச்சர் கூறுகிறார். ஆனா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன கொடுக்கிறார்? என்ன லட்சணத்துல இருக்கின்ற பாத்தீங்களா? இப்ப இரட்டை கொலை சம்பவம் நடந்திருக்கு. 6 மாத காலமாக தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, சுற்று வட்டாரத்திலே நடக்குதுன்றாங்க. அப்படின்னு யாரு சொல்றா? முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றார். சொல்லியிருக்காரு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைஞ்சிச்சு, தொடர்ச்சியா படுகொலைகள் நடக்குது அப்படின்னு அனைத்து கட்சிக்காரங்களும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றத சொல்லிட்டோம். நம்ம கேவலம் பிடிச்ச முயலுக்கு